வைகை ஆற்றில் அழகர் இன்று ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை நமது கடையரி டிவியில் பார்க்கலாம். மதுரையில் நடக்கும் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று 23/4/2024 காலை 6 மணியளவில் வைகை ஆற்றில் கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி எழுந்தருளினார். அழகர் வைகை ஆற்றில் எழுந்தரும் நிகழ்ச்சியை மதுரையில் லட்சக்கணக்கான மக்கள் கண்டு பக்தி பரவசம் அடைந்தார்கள். உலக புகழ் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் வீற்றிருக்கும் கோயில் மாநகரமாகிய மல்லன் மூதூர் என்று சொல்லக்கூடிய மதுரை மருத மரங்கள் நிறைந்த மருத நிலத்தில் அமைந்த மாநகரமாக இருக்கக்கூடிய மதுரையில் ஆண்டுதோறும் நடக்கும் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஏப்ரல் 12 முதல் ஏப்ரல் 23 வரை 12 நாட்கள் நடக்கும் இத்திருவிழாவில் மீனாட்சி அம்மன் கோவில், அழகர் கோவில், தெப்பக்குளம் மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெறும். சித்திரை திருவிழா நாட்களில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரம், சுந்தர் இந்திரன் ஈஸ்வரன் என்று சுந்தரேஸ்வரர் பல்வேறு வாகனங்களில் 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதாவது மீனாட்சியினுடைய திருக்கல்யாணத்தை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி மீனாட்சி பட்டாபிஷேகமும் அடுத்த நாளாக இருக்கக்கூடிய ஏப்ரல் 20இல் மீனாட்சி திக் விஜயமும் நடந்தது. ஏப்ரல் 21இல் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடந்தது. அந்த வைபவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஏப்ரல் 22இல் நடந்த தேரோட்ட விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்திருக்கிறார்கள். இன்று வைகை ஆற்றில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். வைகை ஆற்றில் எழுந்தருவதற்காக 21ஆம் தேதி கள்ளழகர் கோவிலில் இருந்து அழகர் புறப்பட்டிருக்கிறார். கள்ளழகருக்கு 3 மாமடியிலும் ஏப்ரல் 22ஆம் தேதி எதிர் சேவை நடந்தது. மதுரையில் நகர் நோக்கி வரும் கள்ளழகரை தொல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜல பெருமாள் எதிர்கொண்டு அழைக்கும் நிகழ்வை கள்ளழகர் எதிர் சேவை என்று அழைக்கிறார்கள். மறுநாள் ஏப்ரல் 23ஆம் தேதி என்று புறப்பட்டு வைகை ஆற்றில் எழுந்திருவதற்கு முன்பாக வீரராகவ பெருமாள் வெள்ளி குதிரையில் அமர்ந்து அழகரை வரவேற்கிறார். கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்துவதற்கு முன்பாக ஆண்டாள் சூடி கொடுத்த சுடர்குறி மாலையை அழகர் அணிந்து கொண்டார். ஆற்றின் மையப்பகுதியில் அமைந்த மண்டபத்தில் சிறப்பு பூஜைகள் நடந்தன. இதையடுத்து விழாவின் மணிமகுட நிகழ்வாக கள்ளழகர் என்று ஏப்ரல் 23ஆம் தேதி காலை 6 மணியில் தங்க குதிரை வாகனத்தில் மலம் வந்து வைகை ஆற்றில் எழுந்தருள்கிறார். அதாவது கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கள்ளழகரை வைகை ஆற்றில் எழுந்தருளிய போது கோவிந்தா 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 என்று பக்தர்கள் பரவசத்துடன் கோஷமிட்டு பக்தர்களின் கோஷம் வெண்ணை பிளந்து நின்றது. நாளை 24ஆம் தேதி வண்டியூர் வீரராக பெருமாள் கோவிலில் இருந்து சேஷ வாகனத்தில் புறப்பட்டு பின்னர் கருட வாகனத்தில் தேனூர் மண்டபத்தில் மண்டூக மகரிஷிக்கும் மோட்சம் வழங்கும் நிகழ்ச்சியும் பின்னர் ராமராயர் மண்டபத்தில் தசாவதாரம் நிகழ்ச்சியும் நடக்கிறது. பிற்பகலில் ராஜாங்க அலங்காரத்தில் கள்ளழகர் ஆனந்தராயர் பல்லக்கில் ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்துக்கு புறப்படுகிறார். ஏப்ரல் 26ஆம் தேதி அழகர் பூப்பள்ளக்கில் அழகர் மலைக்கு திரும்புதல் வைபவம் நடக்கிறது. இதுபோன்ற வரலாறுகளை பல ஊர்களிலும் இந்த கள்ளழகர் போன்று சில விழாக்கள் நடக்கிறது. அது மாதிரியான விழாக்கள் தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை என்னும் கிராமத்தில், அந்த கிராமத்தில் ஆறாக அந்த முல்லை நதியானது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் இருந்து முல்லை பெரியாற்றின் மற்றும் சுருளி ஆற்றின் வழியாக சுருளியாறும் முல்லை பெரியாறும் இரண்டர கலந்து உத்தமபாளையம் வழியாக இங்கே உப்புக்கோட்டைக்கு வருகிறது. அந்த உப்புக்கோட்டை முல்லை ஆற்றில் அந்த உப்புக்கோட்டை கிராமத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உப்பாறுபட்டி என்னும் கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் கோவிந்தராஜ பெருமாள் என்ற ஒரு குதிரை வாகனத்திலையும், உப்புக்கோட்டையில் வரதராஜ பெருமாள் என்ற ஒரு பெயரில் ஒரு குதிரையிலையும்
அங்கே முல்லை நதிக்கரையில் இன்று காலை 6 மணி 6:30 இருந்து 7 மணி வரையும் அங்கே எதிர் சேவை நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த 2 கிராமத்திலேயும் சேர்ந்து மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருந்து வந்து இந்த உப்புக்கோட்டையில் ஓடக்கூடிய இந்த முல்லை நதிக்கரையில் அந்த வரதராச பெருமாளும் அந்த கோவிந்தராச பெருமாளும் குதிரை வாகனத்தில் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் அன்று, சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரை பௌர்ணமி என்று அந்த முழு நிலவு நாளில் முல்லை நதிக்கரையில் அந்த எதிர் சேவை நிகழ்ச்சியை பக்தர்கள் பரவசத்துடனும் கோவிந்தா 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 என்ற கரகோஷத்துடனும் அந்த பெருமாளை பல்லக்கில் தூக்கிச் சுமந்து, அந்த குதிரை வாகன பல்லக்கில் தூக்கிச் சுமந்து அந்த முல்லை நதிக்கரையில் இன்று எதிர் சேவை நடத்தியிருக்கிறார்கள் என்ற ஒரு ஆன்மீக செய்தியும், உப்புக்கோட்டை கிராமத்தில் இருக்கக்கூடிய பக்த கோடிகளும் உப்பாறுபட்டியில் இருக்கக்கூடிய பக்த கோடி மக்களும் அந்த முல்லை நதிக்கரையில் இன்று காலை 4 மணியெல்லாம் கூடி வர 2 பெருமாள்களையும் கோவிந்தா கோவிந்தா என்ற கரகோஷத்துடனும் கைகூப்பி தொழுது அந்த பெருமாளை எதிர் சேவை நிகழ்ந்தக்கூடிய நிகழ்ச்சியை பக்தர்கள் மனமகிழ்ச்சியோடு பக்தியோடும் வரதராச பெருமாளையும் கோவிந்தராஜ பெருமாளையும் வணங்கி உள்ளம் உருகி கோவிந்தா 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 என்று உள்ளம் உருகி அந்த உப்புக்கோட்டை முல்லை நதியில் முல்லை ஆற்றில் 2 குதிரையிலையும் வரதராச பெருமாளும் கோவிந்தராச பெருமாளும் அந்த முல்லை ஆற்றில் இறங்கி பச்சை பட்டுடுத்தி இன்று மக்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கும் பொழுது வெண்ணை முட்டும் அளவிற்கு கோவிந்தா